Hello students, welcome back to Padida. So 12th stand max 3 marks strategy பார்த்துடலாம். நம்ம நேற்று வந்து 2 marks எந்த ஆர்டரில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். நிறைய பேர் 3 marks அதே மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் 3 marks அது நீங்கள் கேட்ட மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாமா? ஸோ 3 marks ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம். போன வருஷம் இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கு, ஆனால் போன வருஷம் கேட்காத 3 மார்க். அப்போ இந்த வருஷம் கேட்பாங்க. அந்த ஆர்டரில் நம்ம கொஞ்சம் போயிடலாம். ஓகே, ஸோ சாப்டர் 4 ஆனால் போன வருஷம் கேட்டிருந்தாங்க தான். பட் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த டொமைன் அண்ட் பிரின்சிபல் வேல்யூன்ற கொஸ்டின் வந்து கேட்பாங்க. பட் போன வருஷம் வந்து 4.5ல எக்ஸாம்பிள் சம் வந்து கேட்டிருந்தாங்க. 4.26 நம்ம போன வருஷமே கொடுத்தது தான். அப்போ இந்த வருஷம் நீங்கள் வந்து 4.1 4.2லேருந்து டெஃபினட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபைண்ட் த டொமைன்ன்ற சம்மோ ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூன்ற சம் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ 4.1ல 6 சம் ஃபைண்ட் த டொமைன்ன்ற சம் இதே மாதிரி டைப்பில் 4.2லையும் இருக்கும், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 7th sum very important. Sin inverse of sin 5 pi by 9 cos pi by 9 very important, very easy. ஓகேவா, இது விட்டுறாதீங்க. பட் பேசிக்காக வந்து இதே மாதிரி சம் வந்து உங்களுக்கு வந்து 4.2லையும் இருக்கும். இதே டைப்பில் வந்து காஸ் வச்சு 4.2லையும் இருக்கும், அதுவும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, பட் பேசிக்காக 4th சாப்டர் வந்து 4.1லேருந்து 4.4 வரைக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சம்மு கம்மி தான். நான் 2 மார்க் வீடியோலையும் சொல்லியிருந்தேன், 5 மார்க் வீடியோலையும் சொல்லியிருந்தேன். இந்த சாப்டர் மட்டும் ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு 5 மார்க் 4.1லேருந்து 4.4 வரைக்கும் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஓகே, இதில் இம்பார்ட்டன்ட் நம்ம பிடிஎஃப்ல கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் 5 போயிடுங்க. சாப்டர் 5 லாஸ்ட் இயர் வந்து 3 மார்க்கில் கேட்கல. ஸோ உங்கள் கொஷின் பேப்பர் போன வருஷம் 3 மார்க்கில் கேட்கல. அப்போ இந்த வருஷம் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். அதில் வந்து ஃபைன் சென்டர் அண்ட் ரேடியஸ் கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். 99.9% நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸசைஸ் 5.1ல 8th சம் 11th சம் எக்ஸாம்பிள் இந்த சம்லாம் இதெல்லாம் நீங்கள் பிடிஎஃப் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. பட் மெயின் ஃபைன் சென்டர் அண்ட் ரேடியஸ். அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்பிள் சம் 5.2ல 5.24 வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் சாப்டர் 8 போன வருஷம் கேட்கல, பட் சாப்டர் 8லையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்லாம் இருக்குது. ஸோ சாப்டர் 8ல பார்த்தீங்கன்னா W of XYZன்னு சில சம்லாம் இருக்கும். வருஷம் கேட்டிருக்காங்க, போன வருஷம் வரல. அப்போ இந்த வருஷம் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். ஸோ 8.4ல 6 7 8 9 10 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி டைப்பில் வந்து எக்ஸாம்பிள் இருந்தாலும் பார்த்துக்கோங்க. W of XYZ, V of XY, dy by d இந்த மாதிரிலாம் இருக்கும். d square y by dx square. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 8.2ல வந்து கொஸ்டின் நம்பர் 3 கொஸ்டின் நம்பர் 4 வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 5ம் 6ம் பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸசைஸ்லேருந்து போன வருஷம் வரல, அப்போ இந்த வருஷம் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். நெக்ஸ்ட் சாப்டர் 1 வருஷம் வரலாம், வராமல் எந்த வருஷம் வராமலாம் இருக்காது. அதில் நல்லா வரும் அப்படின்னு பார்த்துக்கலாம். போன வருஷம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு வாட்டி பார்த்துடலாமா? லாஸ்ட் இயர் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. இது கேட்டிருக்காங்க, ஆமாம் 3 மார்க்கில் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் கேட்டிருக்காங்க. எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ரேங்க் ரோ ரிடக்ஷன் ஃபைண்ட் த ரேங்க் ரோ ரிடக்ஷன் மெத்தட் தான் கேட்பாங்க. போன வருஷம் அது கேட்கல, அப்போ இந்த வருஷம் அதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். ஸோ 99.9% ரோ ரிடக்ஷன் மெத்தட், எக்ஸாம்பிள் சம் அண்ட் எக்ஸசைஸ் சம் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து எது இம்பார்ட்டன்ட் பார்த்தா டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி. இதுக்கு அடுத்து எது இம்பார்ட்டன்ட் பார்த்தா நான் ட்ரிவியல் சொல்யூஷன். இதெல்லாம் நம்ம பிடிஎஃப்ல பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் சாப்டர் 2 வந்து சாப்டர் 2 ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 உங்களுக்கு எப்படி 4th சாப்டர் 4.1லேருந்து 4.4 வெரி ஈஸியோ 2.1லேருந்து 2.6 வரைக்கும் சாதா மேக்ஸ் z ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுப்பாங்க, ஆட் பண்ணும் மல்டிப்ளை பண்ணும். சின்ன வயசில் போட்ட மேக்ஸ்லாம் வரும். அது கம்ப்ளீட்டாக பார்க்க நல்லது. ஒரு 2 மார்க்கும் 3 மார்க்கும் அட்டன் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், சாப்டர் 2க்கு கம்ப்ளீட் பிடிஎஃப் காமிச்சிடுறோம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் பிடிஎஃப் சாப்டர் 2ல 2 மார்க்ஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், 3 மார்க்ஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், 5 மார்க் எல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சொல்யூஷனோட எல்லாமே இருக்கும், ஆன்சர்ஸோடவே இருக்கும். நான் சாப்டர் 2க்கு மட்டும் இந்த மாதிரி ப்ராப்பராக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம இன்ஸ்டாவில் போய் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணி விட்டுறேன். அதே மாதிரி வேறு ஏதாவது சாப்டரோட பிடிஎஃப் வேணாலும் சொல்லுங்கள், ட்ரை பண்ணுறேன். அதுக்குன்னு கம்ப்ளீட் மேக்ஸ் வந்து அனுப்ப முடியாது. அதுக்குள்ள 4th சாப்டர் வேணால் ட்ரை பண்ணுறேன், 3rd சாப்டர் வேணால் ட்ரை பண்ணுறேன். சில சாப்டர்ஸ் மட்டும் 2nd சாப்டர் ஆல்ரெடி பிடிஎஃபாக கிரியேட் பண்ணியாச்சு. மற்ற சாப்டர்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கிரியேட் பண்ணி சென்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது நம்ம இந்த யூடியூப்லேயும் உங்களுக்கு என்ன சாப்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ சாப்டர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் சம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். போன வருஷம் வந்து சாப்டர் 2ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாமா? போன வருஷம் 2.4லேருந்து ஒரே நிமிஷம் செக் பண்ணிடுறேன். 2.5 வெரி இம்பார்ட்டன்ட் தான், மேலே வச்சிருப்பேன். 2.5
4th சம் 5th சம் 6th சம் 10th சம் எவ்ரி இயர் கேட்குறாங்க. இந்த சம்மு போன வருஷம் வந்திருக்கு, இந்த வருஷமும் வராதுன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. இது வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் அதுலேயே வந்து ஸ்கொயர் ரூட் பேஸ் பண்ண கொஸ்டினும் நீங்கள் வந்து சேர்த்து பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 2.2ல வந்து இது மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. 2.2லாம் 2.4ல வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம் வந்து போன வருஷம் 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. ரியல் பியூர்லி இமேஜினரி அப்படின்ற சம்மு. பட் எவ்ரி இயர் ஏதாவது 2 மார்க் இல்லை 3 மார்க்கில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெக்டாங்குலர் ஃபார்மும் நெக்ஸ்ட் ஃபைண்ட் த பிரின்சிபல் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் சம், போலார் ஃபார்ம், இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ரெக்டாங்குலர் ஃபார்ம், போலார் ஃபார்மு 2.5ல 4, 5, 6 வெரி இம்பார்ட்டன்ட். பட் போன வருஷம் கேட்டிருந்தாங்க. அடிஷ்னலாக ஸ்கொயர் ரூட் வந்து சேர்த்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் வந்து ப்ராப்பர்ட்டிலாம் கொடுத்துருக்கேன். ஸோ எப்பவுமே நான் எந்த ஆர்டரில் வச்சிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதுக்கு நெக்ஸ்ட் அப்படி அந்த ஆர்டர் வைஸ்ல நான் வந்து கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து படிக்கும் போதே ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சாப்டர் 3 போயிடலாம். சாப்டர் 3ல வருஷம் இந்த மாதிரி சால்வ்ன்ற கொஸ்டின் வந்து கேட்பாங்க. போன வருஷம் நாங்கள் கொடுத்தது தான் வந்திருந்தது. ஸோ 3.5ல இது கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அப்போ அது விட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 3.1 பேசிக்காக வந்து ஆல்ஃபா பீட்டா சம்மு, அதில் எல்லாமே 3.1 கம்ப்ளீட்டாக பார்க்க ட்ரை பண்ணுங்க. அதில் இம்பார்ட்டன்ட் வந்து இந்த எக்ஸாம்பிள் சம்லாம். 4th சம் வெரி இம்பார்ட்டன்ட். 7th 9th 10th சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த PQ பேஸ் பண்ண கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த இயர். பட் பேசிக்காக 3rd சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. சின்ன வயசில் போட்ட மேக்ஸில் வரும். நார்மல் ஃபேக்டரைசேஷன், எல் டிவிஷனு, அது விட்டுறாதீங்க. உங்களுக்கு 3rd சாப்டர் PDF வேணாலும் சொல்லுங்கள், நான் ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ 3rd சாப்டரும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அட்வைஸ், சஜஷன். ஓகேவா? வெரி ஈஸி எக்ஸசைஸ், சின்ன வயசில் போட்ட மேக்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் போயிடலாம். சாப்டர் 6 வந்து போன வருஷம் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த ப்ரூவ்ன்ற சம் கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த வருஷம் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 6.19, 6.23 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 99.9% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோலினியர் சம்மும் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இது போன வருஷம் வந்து இந்த ப்ரூவ்ன்ற சம், இந்த வாட்டி இதுவும் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸோ இப்போ வால்யூம் 1 ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 7th லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் டெய்லர் சீரிஸ் கேட்டாங்க. டெய்லர் சீரிஸ் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் போன வருஷம் கேட்டாங்க. அப்போ இந்த வருஷம் மெக்லாரன் சீரிஸும் அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் மினிமம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். 99.9% சான்ஸ் இருக்கு. வெரி ஈஸி தான். அது போக 7.3ல எக்ஸாம்பிள் 7.29, 7.3ல கொஸ்டின் நம்பர் 7, 8, 6, 7, 8 வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் இதில் வெரி இம்பார்ட்டன்ட் மெக்லாரன் சீரிஸும் அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் மினிமா ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு லீனியர் அப்ராக்சிமேஷன்லாம் வந்து 2 மார்க்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுவும் 3 மார்க்லேயும் கேட்டாலும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் இப்போ வந்து 7th 8th பார்த்தாச்சு. அது முடிச்சா நீங்கள் நெக்ஸ்ட் வந்து 11th 12th அது ஃபுல்லாகவே பார்க்கறது நல்லது. அது ஈஸி சாப்டர் தான். அது முடிச்சா லாஸ்ட்டாக 9th 10th பார்த்தோம். கொஞ்சம் டஃப், நிறைய குட்டி குட்டி சம்லாம் இருக்கும். பட் அதுலேருந்து கேட்பாங்க தான். 2 மார்க் 3 மார்க்லாம் கேட்பாங்க தான். பட் நீங்கள் லாஸ்ட்டாக வந்து வச்சுக்கலாம். 11th சாப்டர் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஃபுல்லாக பார்க்கறது நல்லது, ஈஸி சாப்டர்ன்ட்டு. பட் வந்து 11.2ல PMF CDF சம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாஸ்ட் இயர் வந்து 11.4ல 8th சம் கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த வருஷம் டெஃபினட்டாக 11.2 99.9% நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அது போக 11.5ல எல்லா சம்மும் பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் 5 மார்க் அப்படின்னா 3 மார்க்கில் 5 மார்க் மோஸ்ட்டாக வந்து இந்த சாப்டரில் வந்து 11.3 11.4 பார்க்காம போயிடாதீங்க. ஒரு 5 மார்க் வந்து கேட்பாங்க. உங்களுக்கு 3 மார்க்கு 11.5 11.2 11.4ல 8th சம் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 12th உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். 12.1 வெரி ஈஸி தான், ஃபுல்லாகவே பார்த்து முடிங்க. 12th சாப்டர் 8 மார்க்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கான நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான சாப்டர் 12th சாப்டர் தான். ஃபர்ஸ்ட் சாப்டர் 12th சாப்டர் பார்த்தா ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகிடுவீங்க. ஓகே, ஸோ 12th ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 9th வந்து நிறைய இருக்கும். போன வருஷம் 9.1ல ஃபர்ஸ்ட் சம் கேட்டிருக்காங்க. 3 மார்க்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. 3 மார்க்கில் 9th சாப்டரில் ஒரு நிமிஷம் 5 மார்க்கில் பார்த்துட்டு இருக்கேன். 9.5ல ஃபர்ஸ்ட் சம் போன வருஷம் கேட்டிருக்காங்க. 9.5ல ஃபர்ஸ்ட் சம் நான் போன வருஷம் கொடுத்தது தான். ஃபர்ஸ்ட் சம் ஃபர்ஸ்ட்ல ஒரு நிறைய இருக்கும், அது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. பட் பேசிக்காக இதில் 9.3யும் 9.6ம் இம்பார்ட்டன்ட். 9.3ல எவ்ரி இயர் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த வருஷம் நீங்கள் 9.3யும் 9.6ம் தரவா பாருங்க. இதில் போட்டிருக்க சம் இம்பார்ட்டன்ட்லாம் கூட பாருங்க. பட் என்ன போட்டிருக்குன்னா பெட்டர் டு சி ஆல் சம்ஸ் ஃப்ரம் 9.1 9.3 தப்பா இங்கே போட்டிருக்கேன். அப்போ 9.3ல எல்லா சம்மும் பார்க்கறது நல்லது. அதே மாதிரி 9.6ம் எல்லா சம்மும் பார்க்கறது நல்லது. ஓகேவா? நெக்ஸ்ட் சாப்டர் 10ல வந்து பேசிக்கா 10.5 வெரி இம்பார்ட்டன்ட். போன வருஷம் கேட்டிருந்தாங்க. 10.5ல
ஃபோர்த்து சம் மட்டும்தான் நான் வச்சிருந்தேன். அந்த ஃபோர்த்து சம் போன வருஷம் கேட்டிருந்தாங்க. பட் பேசிக்காக 10.5ல எல்லா சம்மும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 10.1, 10.2, 10.3 இருக்கிறதுல ஈஸி. நீங்கள் 2 மார்க்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 3 மார்க்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செம்ம ஈஸி, பார்க்காம போயிடாதீங்க. ஸோ இந்த சம் ஃபுல் 10.1, 10.2, 10.3 ஃபுல்லாகவே பார்க்கலாம், செம்ம ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து 10.4ல் செகண்ட், தேர்டு, 6, 7 இதெல்லாம் நீங்கள் வந்து நம்ம பிடிஎஃப்லேருந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம சொன்ன ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணுங்க. 2 மார்க்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே ப்ரெடிக்ட் பண்ணலாம். 3 மார்க்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மார்க் தான் இருக்கும். பட் இப்போ நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். 5 மார்க்கும் இதே மாதிரி நம்ம 5 மார்க் இன்னும் அழகாகவே ப்ரெடிக்ட் பண்ணலாம். 5 மார்க் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு 5 மார்க் வீடியோ சொல்லியிருக்கேன். பட் திரும்ப உங்களுக்காக சொல்கிறேன். 5 மார்க்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? 12.2 ட்ரூத் டேபிள். வித்தவுட் யூசிங் ட்ரூத் டேபிள் சேஃப்டிக்கு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 6.1ல 4 சம். நெக்ஸ்ட் 6.7 ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் பேஸ் பண்ண கொஸ்டின். அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் லெசன் கிராமர்ஸ் ரூல். நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு மற்ற இம்பார்ட்டன்ட்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க எக்ஸாமுக்கு. ஆல் தி பெஸ்ட்.